வெல்கம் டு வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம தமிழ் சமுதாய வரலாறில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு சேரநாடு அப்படிங்கும்போது வந்து என்ன அப்படின்னா கரூர், சோழ நாடு அப்படிங்கும்போது திருச்சி, பாண்டிய நாடு மதுரை, தொண்டை நாடு தருமபுரி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சேரநாடு அப்படின்னாலே கொங்கு மண்டலத்தை சார்ந்த பகுதிகள், சோழ நாடு அப்படிங்கும்போது காவேரி அந்த பகுதிகள் வந்து வரக்கூடியது, பாண்டிய நாடு அப்படிங்கும்போது தெற்கு சைடு இருக்கக்கூடியது, தொண்டை நாடு அப்படிங்கும்போது காஞ்சி இந்த சைடு வரக்கூடியது. அப்போ ஆப்ஷன் பி 2, 1, 4, 3. நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவர்களில் எந்த கவிஞர் நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறினார் அப்படிங்கும்போது காளிதாசர் தான் கூறியிருப்பார். அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு பொறுத்துக வந்து கொடுத்துருக்காங்க. புகார் வந்து என்னது அப்படின்னா துறைமுக நகரம், மதுரை அப்படிங்கும்போது வணிக நகரம்னு சொல்லுவாங்க, வேறு மதுரை தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நேம்ஸ்லாம் மதுரைக்கு வந்து இருக்குது. காஞ்சி அப்படிங்கும்போது கல்வி நகரம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ ஆப்ஷன் ஏ 1, 3, 2. நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றில் தொண்டை நாட்டின் பகுதிகளை குறிப்பிடுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. என்னென்ன பகுதிகள்லாம் தொண்டை நாட்டு பகுதிகள் அப்படிங்கும்போது காஞ்சிபுரம் வரும், அதுக்கப்புறம் தருமபுரி, திருவள்ளுவர், இதெல்லாம் வந்து தொண்டை நாட்டின் பகுதிகள். ஓகேவா? அப்போ 1, 2, 5 வந்து சரி, 3, 4 தவறு. அடுத்த கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் 2ஆம் நூற்றாண்டினை சேர்ந்த பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பட்டினப்பாலை நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவங்க தான் பட்டினப்பாலை நூலோட ஆசிரியர். நெக்ஸ்ட்டு இறக்குமதியான பொருட்கள் வந்து கேட்டிருக்காங்க. கடல்வழி மூலயமா எந்த பொருட்கள் இறக்குமதி ஆச்சு அப்படின்னா குதிரைகள், தரைவழி வந்து கருமிளகு, வடமலையில் வந்து தங்கம். அப்போ ஆப்ஷன் 3, 1, 2 ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு 7வது கொஸ்டின் கீழ்கண்டவர்களில் கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புலவர்கள் எத்தனை பேர் எந்த சங்கம் அமைத்து தமிழை வளர்த்தனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 49 புலவர்கள் எங்கே சங்கம் அமைச்சிருப்பாங்க அப்படின்னா மதுரையில் வந்து சங்கம் வந்து அமைச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை எங்கு இருந்துள்ளது என்பதில் பொருத்தமானவற்றை தேர்வு செய்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்கே இருந்திருக்கும் அப்படின்னா மதுரையில் மட்டும்தான் ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை வந்து இருந்துச்சு. அப்போ 3 மட்டும்தான் சரி, 1, 2, 4 வந்து தவறு. சங்ககாலம் குறித்த கூற்றுகளில் தவறானதை வந்து தேர்ந்தெடுக்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அதனோட கால அளவு கிமு 3ஆம் நூற்றாண்டு டு கிபி 3ஆம் நூற்றாண்டு வரையும் கொடுத்துருக்காங்க. இது சரிதான். காலம் இரும்பு காலம், இதுவும் சரிதான். பண்பாடு வெண்கல பண்பாடுன்னு கொடுத்துருக்காங்க. காலம் இரும்பு காலம்னு கொடுத்துருக்கும் போது இங்கே இரும்பு கால பண்பாடு தான் இருக்கும். ஸோ இங்கே வெண்கல பண்பாடு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து தவறு. டி வந்து கரெக்டு தான். ஆட்சி புரிந்த வம்சங்கள் சேர சோழ பாண்டிய வம்சங்கள் தான் இங்கே வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. அப்போ சங்ககாலம் குறித்த கூற்றுகளில் தவறானது என்னன்னு கேட்டாங்கன்னா சி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து தமிழ் மொழியானது லத்தீன் மொழியின் அளவிற்கு பழமையானது எனும் கருத்தை கொண்டவர் யார் இந்த கருத்தை சொல்லியிருப்பா அப்படின்னா ஜார்ஜ் எல் ஹார்ட். அவர் தான் இந்த கருத்தை வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு சங்ககால தமிழ் மக்களின் மொழி பண்பாடு ஆகியவற்றின் உயர்தரத்தை சுட்டிக்காட்டும் தமிழ் இலக்கண நூல் என்னதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது என்னது அப்படின்னா தொல்காப்பியம். இலக்கண நூல் அப்படின்னு கேட்டாலே நம்ம தமிழில் மிக பழமையான இலக்கண நூல் என்னன்னு கேட்டாலே தொல்காப்பியம் தான். இதில் சப்போஸ் இந்த தமிழ் இலக்கண நூல் இல்லாமல் கேட்டிருந்தாங்க அப்படின்னா புறநானூறு வந்து வரும். தமிழ் இலக்கண நூல்னு கொடுத்துருக்கிறதுனால தொல்காப்பியம். நெக்ஸ்ட் கொஸ்டின் கரிகாலனின் ஆட்சியின் போது புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிக நடவடிக்கைகள் பற்றிய விரிவான செய்திகளை பற்றி வழங்கும் நூல் என்னது அப்படின்னு கேட்டாங்கன்னா பட்டினப்பாலை. இதில் இந்த மாதிரி செய்திகளில் இடம்பெற்றிருக்கும். இதே பதிற்று பத்து அப்படிங்கும்போது இது வந்து சேர அரசர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் தான் பதிற்று பத்து. பட்டினப்பாலையோட ஆசிரியர் யார்? கடியலூர் உருத்திரங்கண்ணனார். இவங்க தான். ஸோ இதில் தான் கரிகாலோட ஆட்சியின் போது புகார் துறைமுகத்தில் நடைபெற்ற வணிக நடவடிக்கைகளை பற்றிய விரிவான செய்திகள் இதில் தான் இடம்பெற்றிருக்கு. இதே மதுரை காஞ்சி அப்படிங்கும்போது பாண்டிய மன்னர்களை பற்றிய அதிகமான செய்திகள் வந்து இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் சோழர்கள் சூட்டி கொண்ட பட்டங்களில் தவறானது என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதில் தவறானது என்னென்னா வழுதி செழியன். இந்த வழுதி செழியன் அப்போ யாரோட பேர்னா பாண்டிய மன்னர்களோட பேர் தான் என்னது அப்படின்னா வழுதி செழியன் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாண்டியர்கள் குறித்த செய்திகளில் சரியானதை தேர்ந்தெடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மாலை வந்து வேப்பம்பூ மாலை சரிதான். துறைமுகம் கொர்க்கை சரிதான். தலைநகர் மதுரை இதுவும் சரிதான். சின்னம் வந்து 2 மீன்கள் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லாமே சரிதான். அப்போ அனைத்தும் சரி. பின் வருவனவற்றுள் பாண்டியர்கள் சூட்டி கொண்ட பட்டங்கள் யாவை? இவங்க என்னென்ன நேம்லாம் சூடி கொண்டிருப்பாங்க அப்படின்னா மாறன், வழுதி, செழியன், தென்னர், இதெல்லாம் இவங்களோட நிக் நேம்ஸ். அப்போ அனைத்தும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். நெக்ஸ்ட்டு
இந்திய வணிகர்களால் ரோம பேரரசுக்கு விநியோகம் செய்யப்பட்ட பட்டு எடைக்கு எடை தங்கம் கொடுத்து பெற தகுதியானது என அறிவித்த ரோம அரசர் யார் அப்படின்னா இந்த ஆர்லியன். இவர் தான் அறிவிச்சிருப்பார். பாண்டியர்கள் ஆட்சிக்கு பின் ஆட்சிக்கு வந்தவர்கள் யார் அப்படின்னா களப்பிரர்கள். இவங்க தான் ஆட்சிக்கு வந்திருப்பாங்க. இவங்களோட காலம் எவ்வளோ அப்படின்னா கிபி 3 to கிபி 6. இது வந்து களப்பிரர்களோட ஆட்சி காலம். சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் சரியான இணை என்னென்னா மயன் நாகரிகம் மத்திய அமெரிக்கா இதுவும், நெக்ஸ்ட் வந்து ரோமானிய நாகரிகம் இத்தாலி, 2, 3 தான் சரியானது. நெக்ஸ்ட் இந்திய தொல்லியல் ஆய்வு பற்றி தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1861. யார் தோற்றுப்பா அப்படின்னா அலெக்சாண்டர் கன்னிகோம், இவர் தான். நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக, அதாவது தொல்பொருள் ஆய்வு அந்த நிலையங்களும் அது எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கீழடி அப்படின்னாலே சிவகங்கை மாவட்டம். பொருந்தல் அப்படிங்கும்போது திண்டுக்கல். பையம்பள்ளி அப்படிங்கும்போது வேலூர். கொடுமணல் ஈரோடு. இதுதான் அந்த அகலாய்வு இடங்களும் அது இருக்கக்கூடிய மாவட்டங்களையும் பொறுத்த சொல்லி கொடுத்துருக்கிறதுல ஆப்ஷன் சி 4, 1, 2, 3. நெக்ஸ்ட்டு கடைச்சங்க காலத்தில் தமிழை வளர்த்தவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முடத்திருமாறன் முதல் உக்கிர பெருவழுதி வரை இவங்க தான் கடைச்சங்க காலத்தில் தமிழை வந்து வளர்த்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு தென் தமிழகத்தின் முக்கிய அகழ்வாராய்ச்சியின் தளம் என்னென்னா ஆதிச்சநல்லூர். ஆதிச்சநல்லூர் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. தவறான இணையை தேர்ந்தெடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் தந்தை மார்ட்டிமல் வீரர்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன்னே தவறு தான். ஏன் அப்படின்னா இந்திய தொல்லியல் ஆய்வுத்துறையின் தந்தை யார் அப்படின்னா சர் அலெக்சாண்டர் கன்னிகாம், இவங்க தான் வந்து வருவாங்க. அப்போது ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு விவசாயத்திற்கான அடையாளம் அதிகமாக கண்டெடுக்கப்பட்ட இடம் எங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பையம்பள்ளி இந்த ஏரியாவில் தான் அதிகமாக கிடச்சிருக்கு. தொல்லியல் பொருள் ஆய்வுக்களம் பாதுகாப்பு சட்டம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு எப்போ அப்படின்னா 1958. கீழ்கண்டவற்றுள் சங்ககால பொருட்கள் அறியப்படாத இடம் எங்கே அப்படின்னா அதிரம்பாக்கம். அதிரம்பாக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு பொருந்தல் மாவட்டத்தை சேர்ந்ததுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல்லில் தான் பொருந்தல். கீழ்கண்ட அதிரம்பாக்கம் பற்றிய செய்திகளுள் தவறானது என்னது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பழைய கற்காலம். 1863 மார்ட்டிமல் வீரர் இவற்றை ஆய்வு செய்தாலும் கொடுத்துருக்காங்க. மார்ட்டிமல் வீரர் எந்த காலகட்டத்தில் வருவார்னா 1920 அந்த காலகட்டத்தில் தான் வருவார். 1863 அப்படிங்கும்போது யார் வருவானா அலெக்சாண்டர் கன்னிகோம் தான் வருவாங்க. அப்போ இதில் எது தவறானது அப்படின்னா ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழகத்தில் காணப்படும் ஈம குத்துக்கள், நினைவுகள், கல்திட்டை போன்ற ஈம சின்னங்கள் எந்த காலத்தை சார்ந்தது அப்படின்னா இது எல்லாமே பெருங்கற்கால காலத்தை சார்ந்தது. 1876ஆம் ஆண்டு ஆதிச்சநல்லூர் அகலாய்வை மேற்கொண்டவர் யார் அப்படின்னா ராபர்ட் கால்டுவெல். இவர் தான் 1876 ஆதிச்சநல்லூரில் அகலாய்வை மேற்கொண்டிருப்பார். நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் எது தவறாக பொருந்தியுள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி தான் தவறாக பொருந்திருக்கு. சிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா கல்லறை அப்படின்னு அர்த்தம். இங்கே கற்திட்டைகள்னு கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்ஷன் சி தான் தவறாக பொருந்திருக்கு. நெக்ஸ்ட்டு ஆதிச்சநல்லூரில் கிடைக்கப்பெற்ற நாகரிகம் நகர நாகரிகம் தான் அப்படின்னு சொல்லிட்டு யார் குறிப்பிட்டிருப்பானா அலெக்சாண்டர் தான் குறிப்பிட்டிருப்பார். அப்போ ஆப்ஷன் பி. தொல்காப்பியம் என்பது எச்சக்கத்தை சார்ந்த நூல் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. தொல்காப்பியம் இடைச்சங்கத்தை சார்ந்த நூல். கால வரிசை அடிப்படையில் வந்து சரியானது என்னது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு யார் வருவானா பல்லவர் காலம் தான் வரும். நெக்ஸ்ட்டு சோலாஸ், அதுக்கப்புறம் நாயக்கர் காலம், அதுக்கடுத்து ஐரோப்பியர் காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பல்லவர் காலம் அப்படின்னு பார்க்கும்போது கிபி 7ஆம் நூற்றாண்டு வரும். சோழர் காலம் அப்படிங்கும்போது 12ஆம் நூற்றாண்டு வரும். நாயக்கர்கள் அப்படிங்கும்போது 15 வரும். ஐரோப்பியர்கள் அப்படிங்கும்போது 17ஆம் நூற்றாண்டு அப்படின்னு வரக்கூடியது. நெக்ஸ்ட்டு தொல்காப்பியத்தின் மூல நூல் என்ன அப்படின்னா அகத்தியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அகத்தியரோட மாணவர் என்னதுன்னு அடுத்த கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. இது வந்து யார் வருவா அப்படின்னா ஆப்ஷன் சி காக்கை பாடினியர். இவங்க தான் அகத்தியரோட மாணவர். ஒன்றறிவதே உற்றறிவதே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள அதிகாரம் என்ன அப்படின்னா பொருள் அதிகாரம். இந்த பாடலோட ஆசிரியர் யார் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தொல்காப்பியர். தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர்கள் சிறந்த உரை யாருடையது அப்படிங்கும்போது இளம்பூரணார். நிறைய பேர் உரை எழுதியிருப்பாங்க. அதில் சிறந்த உரை யார் அப்படிங்கும்போது இளம்பூரணார். சங்க பாடல்கள் பாடியவர்கள் பெண்பார் புலவர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா 49. அது மாதிரி 10 பாட்டு நூல்களில் அகமா புறமா என்று தெரியாத நூல் என்னதுன்னா நெடுநல் வாடை. ஓகேவா. அப்புறம் வந்து 8 தொகை நூல்களில் புறப்பாடல்களின் எண்ணிக்கை என்னென்னா 2. ஒன்று என்னது அப்படின்னா புறநானூறு, இன்னொன்று வந்து பதிற்றுப்பத்தி. இதுதான் புறப்பாடல்களின் எண்ணிக்கை. நெக்ஸ்ட் வந்து ஒரு பாட்டில் உள்ள லைன் தான் இது. 42வது கொஸ்டின், வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம் வட்கார் மேற் செல்வது யாம் உட்கார் எதிரூன்றல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதற்கான ஆப்ஷன் ஏ. வெற்றி நிறை கவர்தல் மீட்டல் கரந்தையாம் வட்கார் மேற் செல்வது வஞ்சியாம் உட்கார் எதிரூன்றல் காஞ்சியாம். இது வந்து ஒரு பாடல் வரியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு இது. நெக்ஸ்ட் வந்து மனித நாகரிகத்தின் தோற்றம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன் ஆரம்பமானது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 5000. கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் என்னது அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆந்த்ரோபாலஜி. ஆந்த்ரோபாலஜினா நம்ம மனிதர்களோட பரிணாம வளர்ச்சியை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பெயர் தான் ஆந்த்ராலஜி
அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது சரிதான். நெக்ஸ்ட்டு இந்த கிரேக்க சொல் இந்த ஆந்த்ரோபோஸ் அப்படிங்கிறது மனிதர் அப்படின்னும், லாக்கஸ் அப்படிங்கிறது அந்த மனிதர்களோட எண்ணங்கள் அல்லது காரணங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே சரிதான். ஆந்த்ரோபாலஜினா மனிதர்களை பற்றி படிக்கக்கூடிய ஒரு வளர்ச்சி, அந்த மனிதர்களோட வளர்ச்சியை பற்றி படிக்கக்கூடிய ஒரு படிப்புக்கு பெயர் மானுடவியல், அதை தான் ஆந்த்ரோபாலஜின்னு சொல்லுவாங்க. இரண்டு கூற்றமே சரியாக தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் சி இரண்டும் சரி. நெக்ஸ்ட்டு பாறை ஓவியங்கள் எங்கெல்லாம் கிடைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேட்ச் த ஃபாலோயிங்கில் பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து உசிலம்பட்டி கொடுத்துருக்காங்க. உசிலம்பட்டி அப்படிங்கும்போது நமக்கு எந்த வரும் அப்படின்னா மதுரை, பொறிவரை அப்படிங்கும்போது நீலகிரி, கீழ்வலை அப்படிங்கும்போது விழுப்புரம் வரும், மாவடைப்பு அப்படிங்கும்போது கோயம்புத்தூர். அப்போ ஆப்ஷன் 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா கீழ்காணும் கூற்றுகளை ஆராய்ந்து சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா கல்வியில் கரையில்லா காஞ்சி காளிதாசர்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது நகரங்களில் சிறந்தது காஞ்சி திருநாவுக்கரசர் சொல்லியிருக்காருன்னு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் இல்லை, ரெண்டையுமே அப்படி மாற்றி கொடுத்துருக்காங்க. கல்வியில் கரையில்லா காஞ்சின்னு யார் சொல்லியிருப்பாருன்னா திருநாவுக்கரசர் சொல்லியிருப்பார். நகரங்களில் சிறந்தது காஞ்சின்னு யார் சொல்லியிருப்பாருன்னா காளிதாசர் சொல்லியிருப்பார். ஓகேவா? அப்போ இங்கே ரெண்டுமே மாற்றி கொடுத்துருக்கிறதுனால இரண்டும் தவறு. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட்டு டேஸ் எனும் தமிழ் இலக்கிய நூல் நடுகள் நடுவதற்கான வழிமுறைகளை குறித்து விரிவாக எடுத்துரைக்கிறது அப்படின்னா கன்ஃபார்ம் தொல்காப்பியம். இந்த நடுகள் பற்றி சொல்கிறதுனால இது எந்த நூல் தான்? தொல்காப்பியம் தான். அப்போ ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு என்ன கொஸ்டின் அப்படின்னா சங்க காலத்தில் தங்கத்தினை மதிப்பிடுகிற அளவாக இருந்தது என்னதுன்னா களஞ்சி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு முசிறியை இந்தியாவின் முதல் பேரங்காடி எனும் கூறும் வெளிநாட்டு நூல் என்ன அப்படின்னா இயற்கை வரலாறு. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு சங்க காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எழுத்து வடிவத்தின் பெயர் யாது அப்படின்னா என்ன எழுத்து வடிவத்தை பயன்படுத்தியிருப்பாங்கன்னா பிராமி எழுத்து வடிவத்தை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. தேங்க்யூ.